ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தினாலே இந்த காலை வேளையில் கூட உங்களை யாவரையும் வாழ்த்துகிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த நாளிலே கூட யாத்ராம புஸ்தகம் 20ஆம் அதிகாரம் 24ஆம் வசனத்தை கூட வாசித்து தியானிக்கலாம். மண்ணினாலே பலிபீடத்தை எனக்கு உண்டாக்கி அதன் மேல் உன் ஆடுகளையும் உன் மாடுகளையும் சர்வாங்க தகன பலிகளையும் சமாதான பலியாகவும் செலுத்துவாயாக. நான் என் நாமத்தை பிரஸ்தாபப்படுத்தும் எந்த ஸ்தானத்திலும் உன்னிடத்தில் வந்து உன்னை ஆசீர்வதிப்பேன். மிக அருமையான வேதவசனம். இந்த வேதவசனத்தின் கடைசி பகுதியில் கூட என் நாமத்தை பிரஸ்தாபப்படுத்தும் எந்த ஸ்தானத்திலும் உன்னிடத்தில் வந்து உன்னை ஆசீர்வதிப்பேன் என்று எழுதப்பட்டிருக்கிறது. மெய்யாகவே தேவன் நம்மை ஆசீர்வதிக்கிற தேவன். இந்த உலகத்தில் ஒவ்வொரு மனிதனையும் தேவன் நேசிக்கிறார். எப்படி இருக்க வேண்டும், என்ன செய்ய வேண்டும் என்று எல்லாவற்றையும் நமக்காக கற்றுத்தருகிற தேவன். இந்த வசனத்தில் கூட பலிபீடத்தை கட்டி பலி செலுத்தும்படியாக ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். எங்கெல்லாம் இந்த நாட்களிலே கூட பலி செலுத்துவது கிடையாது. ஆனால் பலி எப்படி ஆண்டவருக்கு துதிகளை ஏறெடுக்க வேண்டும். தாவீது தேவனை துதித்த இடத்துல அவர் சமூகத்தில் அவர் பிரசன்னத்தை உணர்ந்தது போல அந்த எங்கு தாவீது பிரஸ்தாபப்படுத்தினாரோ அந்த இடத்துல எல்லாம் தேவன் அவரிடத்துல வந்து அநேக வெற்றிகளை ஆசீர்வாதங்களை கொடுத்தது போல யாத்ராம் புஸ்தகத்தில் மோசேயின் இடத்துல இஸ்ரவேல் ஜனங்களுக்காக இப்படிப்பட்ட காரியங்களை அறிவிக்கிறது போல இந்த நாட்களிலும் நாம் எந்த இடத்திலிருந்து தேவனை மகிமைப்படுத்துகிறோமோ அந்த இடத்துல தேவன் வருகிறவராக இருக்கிறார், நம்மை ஆசீர்வதிக்கிறவராக இருக்கிறார். ஏனென்றால் புதிய ஏற்பாட்டு புஸ்தகத்தில் எங்கே 2-3 பேர்கள் என் நாமத்தினாலே கூடி ஜெபிக்கிறார்களோ அவர்கள் மத்தியில் இருப்பேன் என்று சொல்லியிருக்கிற வாக்கு பிரகாரம் அந்நாட்களில் தேவன் வந்து இஸ்ரவேல் ஜனங்களை மோசேயின் நாட்களில் ஆசீர்வதித்தது போல இந்த நாட்களிலும் நாம் அவரை நோக்கி கூப்பிடும் போதெல்லாம், அவரை பிரஸ்தாபப்படுத்தும் போதெல்லாம், அவரை உயர்த்தும் போதெல்லாம் தேவன் அந்த இடத்துல வந்து தேவன் நம்மை ஆசீர்வதிக்கிறவராக இருக்கிறார். இப்படிப்பட்ட வார்த்தைகளை நமக்கு தேவன் கொடுத்திருக்கிறார் என்றால் நம்மையும் தேவன் ஆசீர்வதிக்க வேண்டும் என்றால் நாம் இந்த உலகத்தில் தேவனை பிரஸ்தாபப்படுத்துகிறவர்களாக இருக்க வேண்டும். புதிய ஏற்பாட்டிலையும் அதை தான் சொல்லப்பட்டிருக்கிறது, பழைய ஏற்பாட்டிலையும் அந்த காரியங்களை தான் சொல்லப்பட்டிருக்கிறோம். எந்த இடத்துல எப்பொழுது எந்த சூழ்நிலையில் இருக்கிறோம் என்பதை நாம் கவனியாதபடிக்கு தேவனை பிரஸ்தாபப்படுத்த வேண்டும். எந்த இடத்தில் இருந்தாலும் தேவனை உயர்த்தி அவரை ஆராதித்து துதிக்க வேண்டும். ஏனென்றால் துதிக்கின்ற நேரங்களில் தேவனுடைய பிரசன்னம் நமது மத்தியில் இறங்கி வருகிறதாக இருக்கிறது. தேவனை பிரஸ்தாபப்படுத்தும் போது தேவனுடைய பிரசன்னம் வருகிறதாக இருக்கிறது. இப்படிப்பட்ட காரியங்களை நீங்கள் ஒவ்வொரு நாளிலும் உங்கள் குடும்பத்தில் நீங்கள் செய்து பாருங்கள். மெய்யாகவே தேவன் உங்களை ஆசீர்வதித்து உங்களிடத்தில் வந்து உங்களை மேன்மைப்படுத்த உங்களை உயர்த்த அவர் வல்லவராக இருக்கிறார். ஏனென்றால் வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, என் நாமத்தை பிரஸ்தாபப்படுத்தும் எந்த ஸ்தானத்திலும் இடம் நமக்கு பெரிதல்ல. எந்த இடத்தில் நின்றாலும் நடந்தாலும் பயணம் சென்றாலும் எங்கு சென்றாலும் எங்கு இருந்தாலும் நீங்கள் அவருடைய நாமத்தை மாத்திரம் பிரஸ்தாபப்படுத்துகிற பிள்ளைகளாக அறிவிக்கிறவர்களாக அவரை உயர்த்துகிறவர்களாக இருக்கும்போது மெய்யாகவே தேவன் அந்த இடத்திற்கு வந்து உங்களை ஆசீர்வதிக்கிறவராக இருக்கிறார். அதை தான் நாமும் அந்நாட்களிலே இஸ்ரவேல் ஜனங்கள் செய்தது போல அவர்களுக்கு தேவன் சொல்லியிருந்தது போல இந்த நாட்களிலும் தேவன் எதிர்பார்க்கிற காரியம் நாம் அவரை பிரஸ்தாபப்படுத்துவோம் என்கிற மிகுந்த வாஞ்சோடு கூட தேவன் நமது இருதயத்தை பார்த்து கொண்டிருக்கிறார். நீங்கள் ஒவ்வொரு நாளிலும் தேவனை பிரஸ்தாபப்படுத்துங்கள். அவர் உங்களிடத்தில் வந்து உங்களை ஆசீர்வதிக்க வல்லவராக இருக்கிறார். இப்படிப்பட்ட ஆசீர்வாதத்தை தேவனை பிரஸ்தாபப்படுத்தி நாம் பெற்றுக்கொள்வோம். கண்களை மூடி ஜெபிக்கலாம். எங்கள் அன்பு தகப்பனே, இந்த அருமையான வார்த்தைக்காக நன்றி செலுத்துகிறோம். நம்மை பிரஸ்தாபப்படுத்தும் போது அந்த இடத்துல நீர் வந்து நீர் ஆசீர்வதிக்கிற தேவன் என்பதை நாங்கள் அறிந்திருக்கிறோம். இந்த புதிய நாளிலே கூட நம்மை பிரஸ்தாபப்படுத்துகிற எந்த இடத்திலும் எந்த குடும்பத்திலும் எந்த நபரிலும் நீர் வந்து அந்த நபரை ஆசீர்வதிக்கிறதற்காக நன்றி. அந்த குடும்பத்தை நீர் ஆசீர்வதிக்கிறதற்காக நன்றி. தொடர்ந்து உம்முடைய ஆசீர்வாதம் உம்முடைய பிரஸ்தாபம் ஆண்டவரே இந்த பூமி முழுவதும் நாங்கள் ஆண்டவரே உம்மை பிரஸ்தாபப்படுத்த நீர் எங்களுக்கு உதவி செய்யுங்க, அனுக்கிரகம் செய்யுங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபம் கேளு நல்ல பிதாவே, ஆமேன்.